Hi and welcome to the 9th tutorial in Android tutorial series. In the previous tutorial என்ன பண்ணோம்னா just ஒரு டைப் பண்ணுற மெசேஜ்லாம் சேவ் பண்ண வச்சோம் இல்லையா. ஸோ நம்ம ஷேர்டு ப்ரிஃபரன்ஸ் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் சேவ் பண்ணோம். இந்த டுட்டோரியலில் வந்து ஒரு சைன்அப் பேஜ் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யூஸர் வந்து சைன்இன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுனா ஜஸ்ட் உங்களுக்கு ஆல்ரெடி லேஅவுட் ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ண தெரியும். நம்ம ஆப்பில் போய் ரைட் கிளிக் பண்ணி ஆக்டிவிட்டி கிளிக் பண்ண வந்துட போகுது. ஸோ ரைட் கிளிக், நியூ ஆக்டிவிட்டி, எம்டி ஆக்டிவிட்டி. ஸோ அந்த ஆக்டிவிட்டி நேம் வந்து சைன்இன் வச்சுக்கலாம். சைன்இன் ஆக்டிவிட்டி. Okay, sign in activity. ஸோ அந்த ஆக்டிவிட்டி ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம ஆக்டிவிட்டியில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி அது வந்து சேவ் பண்ணுற மாதிரி வைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம ஷேர்டு ப்ரிஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் திரும்பி. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆண்ட்ராய்ட் மேனிஃபெஸ்ட் ஃபைல் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்மளோட இன்டென்ட் ஃபில்டரை இது அப்படியே கட் பண்ணிவிட்டு மெயின் ஆக்டிவிட்டியில் போடாமல் அதை சைன்அப் ஆக்டிவிட்டியில் ஃபர்ஸ்ட்டு போட்டுடலாம். ஸோ யூசர் ஃபர்ஸ்ட் உள்ளே வரும்போது சைன்அப் ஆக்டிவிட்டி தான் சைன்இன் ஆக்டிவிட்டி தான் ஓப்பன் ஆகும். அண்ட் தென் சப்போஸ் சைன்இன் பண்ணியிருந்தாங்கன்னா சைன்இன் ஆக்டிவிட்டி வந்து டேரெக்டாக மெயின் ஆக்டிவிட்டிக்கு வந்துடும். ஓகேவா? ஆல்ரெடி சைன்இன் இருந்துச்சுன்னா சைன்இன் ஆக்டிவிட்டி வந்து மெயின் ஆக்டிவிட்டி வந்துடும். ஓகே, இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம சைன்இன் ஆக்டிவிட்டி ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட்டு இந்த லேஅவுட் டிசைன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்லேருந்து லீனியர் லேஅவுட்டுக்கு மாற்றிக்கலாம். லீனியர் லேஅவுட் நமக்கு தேவைப்படாது. ஸோ இப்போ உள்ளே வந்து ரெண்டு டெக்ஸ்ட்டும் இருக்க போகுது இல்லையா. ஸோ ரெண்டு டெக்ஸ்ட்டும். ஓகே, யூசர் நேம் ஒன்று, பாஸ்வேர்டு ஒன்று, சைன்இன் ஒரு பட்டன் இருக்க போகுது. ஸோ டோட்டலாக ரெண்டு டெக்ஸ்ட்டையும் அந்த ஒரு பட்டன் இருக்க போது. ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடலாம் எல்லாத்தையும். இன்னும் கிரிடல் பில்டிங்கில் தான் இருக்கு. ஓகே, கிரிடல் பில்ட் ஆகிடுச்சு. ஸோ டெக்ஸ்ட்டு எடுத்து எடிட் டெக்ஸ்ட் எடுத்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ரெண்டு எடிட் டெக்ஸ்ட் தேவைப்படும் இல்லையா. ரெண்டு எடிட் டெக்ஸ்ட் ஒன்று தான் இருக்கு. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த எடிட் டெக்ஸ்ட் வந்து யூசர் நேமாக இருக்க போதும். அண்ட் தென் நெக்ஸ்ட் எடிட் டெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டாக இருக்க போதும். அண்ட் தென் நமக்கு டெக்ஸ்ட் அது உள்ள எதுவும் இருக்க தேவையில்ல, இன்புட் டைப் தேவையில்ல, இஎம்எஸ் தேவையில்ல, வெயிட்டும் தேவையில்லை. இந்த நம்ம என்னதோட லீனியர் லேஅவுட்டுக்கு ஓரியன்டேஷன் சொல்ல இல்லையா. ஸோ ஓரியன்டேஷன் வெர்டிக்கல். அண்ட் நமக்கு இன்னொரு பட்டன் தேவைப்படும். ஸோ பட்டன் ட்ராக் அண்ட் ட்ராப். ஓகே, ஸோ நமக்கு தேவையானதெல்லாம் இருக்குது இப்போ. ஸோ இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு வித்தை வந்து மேட்ச் பேரண்ட்டை மாற்றிக்கலாம், கொஞ்சம் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ வித்தை மேட்ச் பேரண்ட்டை மாற்றிக்கலாம். இதோட ரேப் கான்டென்ட்டுக்கு வச்சுக்கலாம். தென் இதோட லேஅவுட் கிராவிட்டியை வந்து சென்டர் கொண்டு வந்துடலாம். ஓகே, அண்ட் தென் இப்போ நம்ம இது டோட்டலாக சென்டர் கொண்டு வரணும் இல்லையா. ஸோ அதுக்கு இன்னொரு லீனியர் லேஅவுட் கிளிக் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம லீனியர் லேஅவுட்குள்ளே மூணுமே இருக்குது இல்லையா. ஸோ இன்னொரு லீனியர் லேஅவுட் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இதெல்லாம் வச்சிடலாம். ஸோ எப்படி சொல்கிறோன்னா ஜஸ்ட் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு நியூ லீனியர் லேஅவுட் க்ரியேட் பண்ணிக்கலாம். வித் வந்து மேட்ச் பேரண்ட் அண்ட் ஹைட் வந்து ரேப் கான்டென்ட். தென் அதோட ஓரியன்டேஷன் வந்து வெர்டிக்கல். யூ வில் ஜஸ்ட் பேஸ்ட் இட். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லீனியர் லேஅவுட்குள்ளே இன்னொரு லீனியர் லேஅவுட், அந்த லீனியர் லேஅவுட்குள்ளே நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் அண்ட் பட்டன் இருக்குது. ஜஸ்ட் லைக் நம்ம இந்த லாகின் ஆக்டிவிட்டி பண்ணோம்ல அதே மாதிரி பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் சென்டர் கொண்டு வரணும் இல்லையா. ஸோ இதோட லேஅவுட் கிராவிட்டி வந்து சென்டரில் இருக்கணும். லேஅவுட் கிராவிட்டி சென்டர்.
சென்டர் ஆகாது, பிகாஸ் ஏன்னா அது வெர்டிக்கலில் இருக்குது. ஹரிசாண்டல் மாற்றணும். ஸோ இப்போ சென்டர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம் நடுவில். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா ஜஸ்ட் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து 10 dp விட்டுக்கலாம். வெல் மேபி லைக் 15 dp விட்டுக்கலாம். ஓகே, இந்த மார்ஜின் dp வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துடலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கும் மார்ஜின் dp, இந்த டெக்ஸ்ட்டுக்கும் மார்ஜின் பாட்டமில் 15 dp, இதுக்கும் 10 dp. அந்த இதோட நேம் வந்து சைன் இன்னு மாற்றிக்கலாம். அண்ட் தென் இதுக்கு ஒரு ஹிண்ட் வச்சுக்கலாம். ஹிண்ட் வந்து யூசர் நேம்னு வச்சுக்கலாம். யூசர் நேம் அண்ட் இதுக்கும் ஒரு ஹிண்ட் பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கலாம். வெல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு வார்னிங் சொல்லுது இல்லையா? இந்த வார்னிங் எதுக்காக சொல்லுதுன்னா, நம்ம வந்து இதை வந்து ரிசோர்ஸ்லேருந்து யூஸ் பண்ணலாம். அதாவது ரிசோர்ஸ், இந்த ஸ்ட்ரிங் ரிசோர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா, சப்போஸ் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு பெரிய டெக்ஸ்ட் டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் உங்களோட அபவுட்டை டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அபவுட் வந்து அபவுட் பேஜ்லேயும் கொண்டு வரணும், அண்ட் தென் கிரெடிட்ஸ்லேயும் போடணும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டைம் போகிற மாதிரி வரும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம ரிசோர்ஸ் ஸ்ட்ரிங்கில் வந்து இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரிசோர்ஸ் ஸ்ட்ரிங் எங்கே இருக்குன்னா, உங்கள் வேல்யூக்குள்ளே ஸ்ட்ரிங் இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் உங்களோட ஸ்ட்ரிங் ரிசோர்ஸு. இதில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு நியூ ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஸ்ட்ரிங், அண்ட் தென் அதோட நேம் வந்து நீங்கள் ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நான் இந்த இடத்துல யூசர் நேம் டைப் பண்ணிட்டேன். யூசர் நேம் அண்ட் தென் இதுக்கு நடுவில் தான் நீங்கள் ஆக்சுவலி அது அந்த ஸ்ட்ரிங்கோட இது வந்து அந்த ஸ்ட்ரிங்கோட வேரியபிள் நேம் மாதிரி அதோட வேல்யூ என்னமோ அதை நீங்கள் நடுவில் தான் கொடுக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதுக்கு வந்து யூசர் நேம்னே கொடுத்துக்கிறேன். ஸோ யூசர் நேம்னு கொடுத்துட்டேன் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் யூசர் நேம்னு டைப் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து அட் ஸ்ட்ரிங் ஐடின்னு அந்த நம்ம நார்மல் ஐடியை கூப்பிட்ற மாதிரியே கூப்பிட்டுட்டு அண்ட் தென் அதுக்கு பக்கத்தில் ஸ்ட்ரிங் ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். எப்படி சொல்கிறேன்னா அட் ஸ்ட்ரிங் யூசர் நேம். ஓகே, இந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல யூசர் நேம் தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல யூசர் நேம் வேணாம், இதை வந்து நீங்கள் ஒரு லாகின் பேஜ்லையும் சைன்இன் பேஜ்லையும் சொல்லியிருக்கீங்க, லாகின் பேஜ்லையும் சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்க யூசர் நேம்னு. அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிங் இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் லாகின் பேஜ்லையும் சைன்இன் பேஜ்லையும். சப்போஸ் இப்போ உங்களுக்கு இந்த யூசர் நேம் இந்த இடத்துல யூசர் நேம்னு டெக்ஸ்ட் வராமல் நீங்கள் வந்து இப்போ யூசர் ஐடி அந்த மாதிரி கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டுத்துலையும் போய் சேஞ்ச் பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரிங் ரிசோர்ஸ் ஃபைல்லேயே வந்து யூசர் ஐடியை இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், ரெண்டுமே சேஞ்ச் ஆகிடும். புரியுதில்ல கான்செப்ட்? ஸ்ட்ரிங் ரிசோர்ஸ் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அந்த அப்படி யூஸ் பண்ணால் நமக்கு அந்த வார்னிங் வராது. ஓகே, ஸோ பாஸ்வேர்டாகவே இருக்கட்டும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சைன்இன் பேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யூசர் சைன்இன் பேஜ் தான் ஓப்பன் ஆகும். சைன்இன் பண்ண பிறகு அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நம்ம சேவ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த அந்த க்ரியேட் பண்ண எல்லாத்துக்குமே வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே வந்துட்டு. அந்த நம்ம ஷேர்டு ப்ரிஃபரன்ஸ் யூஸ் பண்ணி அதெல்லாம் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 2 எடிட் டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணோம். text username and then password and then ஒரு button create பண்ணோம். so button sign and then first variable initialize பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு தனி function create பண்ணிக்கலாம். so அந்த function குள்ள வந்து நம்ம just username is equal to find view by id or dot id dot username and then password को देगा password is equal to find view by id or dot id dot password and then button को देगा sign is equal to find view by id or dot id dot sign in இல்ல button தான வச்சோம், button தான் இருந்துச்சு, நம்ம எதுவும் அதை சேஞ்சே பண்ணல. ஸோ சேஞ்ச் பண்ணிக்கலாம் sign in then sign in. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லா வேரியபிளையும் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 டெக்ஸ்ட் வேரியபிள் இருந்தும் அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு பட்டனை கிளிக் பண்ணும்போது எடுத்துடலாம். ஓகே, ஸோ சைன்இன் பட்டன் ஆன் கிளிக் வரும்போது தான் சைன்இன் பட்டன் டாட் செட் ஆன் கிளிக் லிசனர். ஸோ பட்டனுக்கு ஒரு ஆன் கிளிக் லிசனர் செட் பண்ணிடலாம். ஸோ நியூ வியூ டாட்
ஆன் கிளிக் லிசனர். ஓகே, ஸோ இந்த ஆன் கிளிக்கில் தான் அந்த பட்டனை கிளிக் பண்ண என்ன நடக்கணுமோ அது இங்கே தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த 2 டெக்ஸ்ட் வேரியபிளையும் ஒரு ஸ்ட்ரிங்கில் வாங்கிக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங் யுவர் யூசர் நேம், ஓகே, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு username, right? Username get text dot to string. Just நான் அந்த string object வாங்கி அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நான் ஸ்ட்ரிங்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு புதுசு இல்லை. அண்ட் தென் பாஸ்வேர்டையும் அதே மாதிரி வாங்கிக்கலாம். பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட் டாட் கெட் டெக்ஸ்ட் டாட் டு ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ நம்ம கிட்ட யூசர் நேமும் பாஸ்வேர்டு இருக்குது. அது ரெண்டுத்தையும் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணலாம். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா அது ரெண்டுத்தையும் வந்து ஒரு ஷேர்டு ப்ரிஃபரன்ஸ் வேரியபிளில் சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ண ஷேர்டு ப்ரிஃபரன்ஸில் வந்து மை ப்ரிஃபரன்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த வாட்டி நம்ம வந்து ப்ரொஃபைலுக்காக யூஸ் பண்ணுறதுனால ஜென்ரல் நேமை வந்து ப்ரொஃபைல்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் ஃபைனல் ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைனல் ஸ்ட்ரிங் ப்ரொஃபைல். ஸோ ப்ரொஃபைல் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணலாம். சேவ் பாஸ்வேர்ட்னு அதை கூப்பிட்டுக்கலாம். சேவ் யூசர்னு கூப்பிட்டுக்கலாம். அதான் இதுக்குள்ளே ரெண்டு பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறோம். அதுதான் அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இது ரெண்டையும் பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த ஃபங்க்ஷன் தனியாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட்டுக்கு வெளில க்ரியேட் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் இப்போ வந்து நம்ம ஷேர்டு ப்ரிஃபரன்ஸை கூப்பிட வேண்டியதான். ஷேர்டு ப்ரிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கெட் ஷேர்டு ப்ரிஃபரன்ஸ். அண்ட் தென் இப்போ ஒரு நேம் அண்ட் தென் மோட் சொல்லணும் இல்லையா. ஸோ நம்மளோட நேம் வந்து ப்ரொஃபைல்னு ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் மோடு வந்து ப்ரைவேட்டில் இருக்கும்போது அண்ட் தென் இப்போ இந்த ஷேர்டு ப்ரிஃபரன்ஸை நம்ம எடிட் பண்ணோம் இல்லையா. ஸோ ஷேர்டு ப்ரிஃபரன்ஸ் டாட் எடிட்டருக்கு ஒரு தனி வேரியபிள் க்ரியேட் பண்ணோம். ஸோ ஷேர்டு ப்ரிஃபரன்ஸ் டாட் எடிட்டர் is equal to shared preference dot edit. ஓகே, ஸோ இந்த ஷேர்டு ப்ரிஃபரன்ஸை நம்ம இந்த எடிட்டரில் மூலிமா எடிட் பண்ண போகிறோம். ஸோ எடிட்டர் டாட் புட் ஸ்ட்ரிங் யூசர் நேம். ஸோ அதுக்கு தனி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். எதுக்கு நம்ம தனித்தனியாக வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறோம்னா, சப்போஸ் இந்த மெத்தட்லேயே வந்து இந்த டைமுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க தேவையில்லை. பட் ஆனால் சப்போஸ் நீங்கள் இந்த யூசர் நேம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்கன்னா, சம்டைம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லைனா டைப் வேறு ஏதாச்சும் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வேரியபிள் தனியாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வேரியபிள் நேமே வரிசை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் எப்போ சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் ஒரே இடத்துலையே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஈஸியாக இருக்கிறதுக்காக தான். ஸோ மற்றபடி வேறு எதுக்கும் இல்லை, நீங்கள் இந்த இடத்துல டேரெக்டாக கூட யூசர் நேம் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யூசர் நேம் அண்ட் தென் பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டுக்கு ஒரு தனி வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். USER name. Okay, so password well அது தான் அப்படியே இருக்கட்டும். யூசர் நேமில் வந்து நம்ம என்ன வேல்யூ சேவ் பண்ணுறோம்னா UN தான் சேவ் பண்ண போகிறோம். அண்ட் தென் பாஸ்வேர்ட். ஸோ editor dot put string password and then pass. ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் சேவ் பண்ணுறோம். ஸோ எடிட்டரில் இருக்கிறது இப்போ எல்லாத்தையும் அப்ளை பண்ணால் போதும். ஸோ அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ எல்லாமே வந்து உங்களோட ப்ரொஃபைலில் சேவ் ஆகிருக்கு. ப்ரொஃபைலுங்கிற கீழே வந்து மோட் ப்ரைவேட்டில் இந்த டேட்டா எல்லாமே சேவ் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம லாகின் பேஜில் இன்வோக் பண்ணிக்கலாம். ஸோ இதை விட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம யூசர் ஆப் ஓப்பன் பண்ணாருன்னா ஒரு வேல்யூ ஒன்று செக் ஆகணும். சப்போஸ் அந்த வேல்யூ வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா யூசர் வந்து ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருக்காரு. ஸோ திரும்பி அவர் சைன்இன் பண்ண தேவையில்ல. ஸோ அதுக்காக நம்ம வந்து புதுசாகவே ஒரு இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்படி சொல்கிறோன்னா டேரெக்டாக லாகின் பேஜை ஓப்பன் ஆகிடலாம், சைன்இன் பேஜ் ஓப்பன் ஆக தேவையில்ல. அது எப்படி பண்ணுறதுன்னா இனிஷியலைசிங் வேரியபிள் கூப்பிட்றோம் இல்லையா. ஸோ இதுலேயே நம்ம பண்ணிடலாம். ஸோ சப்போஸ் வந்து ஆல்ரெடி யூசர் நேம், அதாவது இந்த யூசர் நேம் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா
யூசர் நேம் உள்ளே ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு வேல்யூ எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா அப்போ யூசர் நேம் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்காங்க, சைன்இன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து புதுசாக க்ரியேட் பண்ண தேவையில்ல, நம்ம லாகின் பேஜை டேரெக்டாக ஓப்பன் பண்ணால் போதும். ஸோ அதை எப்படி பண்ணிக்கலாம்னா இங்கே ஒரு இஃப்பில் செக் பண்ணிக்கலாம். இஃப் ஓகே ஷேர்டு ப்ரிஃபரன்ஸுக்கு ஒரு தனி வேரியபிள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறத இந்த இனிஷியலைசிங் வேரியபிளில் க்ரியேட் பண்ணிவிட்டு ஷேர்ட் ப்ரிஃபரன்ஸ் டாட் கெட் ஸ்ட்ரிங் நமக்கு என்ன வேணும்னா யூசர் நேம் வேணும். யூசர் நேம் ஆல்ரெடி இருக்குதுன்னா டாட் ஈக்குவல்ஸ் இஸ் எம்டிஆர் இருந்துச்சுன்னா கெட் ஸ்ட்ரிங் யூசர் நேம் அண்ட் தென் எதுவுமே இல்லைன்னா ஜஸ்ட் நமக்கு எம்டிஆவே இருக்கட்டும். ஸோ இஸ் எம்டிஆர் இருந்துச்சுன்னா அது உள்ளே எந்த ஸ்ட்ரிங்குமே இல்லைன்னா நம்ம ஜஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம். சப்போஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சப்போஸ் இட் இஸ் நாட் எம்டினா நாட் ஆஃப் யூசர் நேம் கெட் ஸ்ட்ரிங்கில் வந்து இஸ் எம்டியாக இல்லைன்னா, அதாவது இஸ் எம்டியாக இல்லைன்னா நம்ம ஜஸ்ட் வந்து இன்னொன்று அந்த லாகின் ஆக்டிவிட்டிக்கு டேரெக்டாக இது பண்ணிடலாம். ஸோ இன்டென்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணி அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போய்க்கலாம். ஸோ இன்டென்ட் I is equal to new intent. So sign in activity dot class dot this comma login activity main activity நடக்குது இல்லையா. ஸோ main activity dot this main activity dot class then just நம்ம start activity ன்னு சொன்னால் போதும். ஓகே. ஸோ சப்போஸ் ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் ப்ரெசென்ட்டில் இருந்துச்சுன்னா யூசர் நேமில் ஆல்ரெடி நம்ம டேரெக்டாக லாகின் ஆக்டிவிட்டிக்கு போயிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் சேவ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக லாகின் ஆக்டிவிட்டிக்கு போனால் போதும். லாகின் ஆக்டிவிட்டி தான் நம்ம மெயின் ஆக்டிவிட்டின்னு கூப்பிட்டோம் இல்லையா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த இடத்துல வந்து நான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கெட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஜஸ்ட் நான் எல்எல்னு கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு புது வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் யூசர் நேம் ஆல்ரெடி நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ யூஎன் பாஸ்ன்னு க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ வந்து அந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட வேல்யூவை க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இனிஷியலைஸ் ஃபங்க்ஷனே கொடுக்கல இல்லையா. ஓகே பரவாயில்ல ஃபைன். நான் அப்படியே மெயின் ஆக்டிவிட்டிலே ஆன் கிரியேட்லேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் நான் ஆன் கிரியேட்லேயே எப்பயுமே க்ரியேட் பண்ணுறது நைஸ் ப்ராக்டிஸ் இல்லை. நீங்கள் வந்து ஒரு தனி ஃபங்க்ஷனாக போட்டு க்ரியேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் ஏதாச்சும் ஒரு எரர்னாவோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாலோ செக் பண்ணி கரெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுக்கு வந்து ஒரு புது வேல்யூ கொடுக்குறோம். அதுதான் அந்த ப்ரொஃபைல்லேருந்து எடுத்த வேல்யூ. ஸோ ஜஸ்ட் நான் அந்த சைன்இன் பேஜ்லேருந்து க்ரியேட் பண்ண ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிறேன். மெயின் ஆக்டிவிட்டியில் அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஷேர்டு ப்ரிஃபரன்ஸ் கூட அதுலேயே காப்பி பண்ணிக்கலாம். ஷேர்டு ப்ரிஃபரன்ஸ் தென் ஷேர்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா நீ எடிட்டர் தேவையில்லை, நம்ம ஜஸ்ட் வேல்யூ தான் கெட் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக வந்து சைன்இன் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆகும், இல்லைனா இந்த ஆக்டிவிட்டி ஓப்பனே ஆகாது. ஓகே. ஸோ அதை நம்ம இன்னும் செட் பண்ணல, அதை அப்புறமா செட் பண்ணலாம். ஸோ இஃப்லாம் இல்லை, ஜஸ்ட் நம்ம யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு ஃபைண்ட் shared preference dot get string username. சப்போஸ் வேறு எதுவுமே இல்லைன்னா நல் தான் ரிட்டர்ன் ஆகணும். நல் ரிட்டர்ன் ஆகக்கூடாது. ஓகே, நல்லே ரிட்டர்ன் ஆகட்டும். வெல் என்ன எரர் சொல்லுதுன்னா இங்கே யூசர் நேம். ஓகே, யூசர் நேம்ங்கிறது எடி டெக்ஸ்ட் யூஎன் தான் நம்ம கால் பண்ணாங்க. ஓகே, அண்ட் தென் பாஸ்வேர்டுக்கு அதே மாதிரி இஸ் ஈக்குவல் டு ஷேர்டு ப்ரிஃபரன்ஸ் டாட் கெட் ஸ்ட்ரிங் பாஸ்வேர்ட் வேல்யூ எதுவுமே இல்லைனா நல் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். சாரி, எம்டியான பேராமீட்டர் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து எல் இதுக்கு போயிடலாம், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டைப் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும். பட் இப்போ நம்ம இந்த ஆப் ரன் பண்ணோன்னா சைன்இன் பேஜில்
சேவ் பண்ணி பட்டன் கிளிக் பண்ண பிறகு இதெல்லாம் சேவ் ஆகுமே தவிர லாகின் ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆகுது. ஸோ லாகின் ஆக்டிவிட்டியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து இந்த இன்டென்ட்டை காப்பி பண்ணி போட்டால் போதும். ஓகே, ஸோ பேசிக்காக நம்ம இப்படி முடிச்சு ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஆப் க்ரியேட் பண்ணி காட்டுறதுனால இப்படியே முடிச்சுக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் இப்படியே முடிக்கக்கூடாது. இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எடுக்கிறது தெரியுமா, யூசர் நேம்லேருந்து அதை எடுத்து சம் வேலிடேஷன், அதாவது யூசர் நேமாக ஏற்றுக்கலாமாங்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு செக் பண்ணிக்கணும். அதாவது வந்து யூசர் நேமுக்கு நீங்கள் ஏதாச்சும் கொடுத்துருக்கலாம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மேலே இருந்தால் தான் பாஸ்வேர்டு அக்செப்ட் பண்ணிப்போம் இல்லையா, ஒரு 8 கேரக்டருக்கு மேலே இருந்தால் பாஸ்வேர்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் பாஸ்வேர்டெலாம் ஒரு சில வேலிடேஷனுக்குள்ளே சென்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி அப்புறமா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு பண்ணணுன்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டுட்டோரியல் என்ன பண்ணலாம். ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்காச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லாகின் ஆக்டிவிட்டி தான் ஓப்பன் ஆகும். சைன்இன் ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆகும். நம்ம சைன்இன் பட்டனை யூசர் நேம் வந்து பாஸ்வேர்ட் டைப் பண்ணி சைன்இன் பண்ண பிறகு அந்த லாகின் ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆகும். லாகின் ஆக்டிவிட்டியில் திரும்பி நம்ம லாகின் பண்ணணும். லாகின் பண்ண பிறகு நம்ம ஏதாவது சேவ் பண்ணிவிட்டு ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோம்னா சைன்இன் ஆக்டிவிட்டி நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு லாகின் ஆக்டிவிட்டி தான் ஓப்பன் ஆகும். அப்படி தான் இப்போதைக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஆஃப் திஸ் அந்த ஷேர்டு ப்ரிஃபரன்ஸில் நம்ம செக் பண்ணுறோம். யூசர் நேம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது யூசர் நேம் எம்டியாக தான் இருக்க போகுது. செகண்ட் டைம் நம்ம ஆனால் ஓப்பன் பண்ணும்போது எம்டியாக இருக்க போகிறதில்ல, நம்மளோட டைப் பண்ண டெக்ஸ்ட் தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். ஓகே, ஸோ சைன்இன் ஆக்டிவிட்டி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டிசைனிங் பண்ணலாம். ஓகே, டிசைனிங் கொஞ்ச நேரத்தில் டிசைனிங் பண்ணலாம். வேறு ஏதாச்சும் எரர் செக் பண்ணணுமா? ஓகே, டிசைனிங் தான் பேலன்ஸ் இருக்குது. ஓகே, ஆமாம், நம்ம வந்து மெயின் ஆக்டிவிட்டியில் எடிட்டர் ஆக்டிவிட்டி, அந்த ஆக்டிவிட்டி பேர் என்ன, ஹோம் ஆக்டிவிட்டிஸ். ஹோம் ஆக்டிவிட்டியில் ப்ரீவியஸ் டுட்டோரியல் நம்ம எதில் விட்டோம்னா ஜஸ்ட் நம்ம கேலண்டரில் மந்த்தை மட்டும் கெட் பண்ணி அப்படியே அதை சேவ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படி பண்ணாமல் நான் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி டேட் வந்து 26 ரைட், 26 வந்து அதாவது ஏப்ரல் ஏபிஆர், அப்புறம் 26, அப்புறம் சண்டே தானே இன்றைக்கி, ஆமாம் சண்டே, அது ஏபிஆர் 26 சண்டே, அந்த மாதிரி இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி அதுக்கப்புறம் நான் மெசேஜ் வர மாதிரி பண்ணணும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இதுலேருந்து நம்ம ப்ரீவியஸ் டுட்டோரியல் என்ன கற்றுக்கணும்னா, இது ஒரு நம்பர் ரிட்டர்ன் பண்ணுது, 3 ரிட்டர்ன் பண்ணுது. அதாவது 0 Februaryன்னு வச்சுக்கிட்டா ஏப்ரல் வந்து 3ல் தான் வரப்போகுது. ஓகேவா, ஸோ ஏப்ரலில் 3 ரிட்டர்ன் பண்ணுது இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், ஒரு தனி ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து ஒரு தனி மெத்தட் எழுதி அந்த மெத்தட்குள்ளே ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கலாம். அண்ட் தென் இது ரிட்டர்ன் பண்ணுற நம்பரை அதில் ரிட்டர்ன் பண்ணி சப்போஸ் அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம கட் பண்ணிவிட்டேன். அந்த ஃபங்க்ஷன் இங்கேயே கால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து மந்த்தா வேண்டாம், வேறு ஏதாச்சும் நைஸ் நேம். ஓகே, டேனே அந்த ஃபங்க்ஷன் நேம் இருக்கட்டும், டே ஆஃப் திஸ் வேல்யூ. ஸோ அந்த ஃபங்க்ஷனை ஜஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டால் போதும். க்ரியேட் a method டே ஹோம் ஆக்டிவிட்டியில் க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ இது ஒரு இன்டிஜர் வேல்யூ உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுது இல்லையா. ஸோ இந்த இன்டிஜர் வேல்யூ வந்து ஒரு மந்தோட வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் 0னா ஜனவரி, 1னா ஃபெப்ரவரி, அந்த மாதிரி வருது இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். ஸ்விட்ச் ஆஃப் பை ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து 0வாக இருந்துச்சுன்னா ஜனவரி. ஓகே, இந்த மாதிரி வரிசை எழுத போகிறோம். நான் ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணி எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ரிசூம் பண்ணுறேன். ஸோ நான் எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 0னா ஜனவரி ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் தென் நான் பிரேக் போடல. ஏன் பிரேக் போடலன்னா இது ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நடக்குது. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட்டு 0னா ஜனவரி ரிட்டர்ன் ஆகும், 1னா ஃபெப்ரவரி அண்ட் ஸோ ஒன். ஓகே, 11னா டிசம்பர் ரிட்டர்ன் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குள்ளே இதை நம்ம பாஸ் பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு மந்த் கிடச்சிரும். மந்தில் வந்து ஜனவரி, இப்போ நமக்கு வந்து ஏப்ரல் டேஷ் போட்டுரும். பட் ஆனால் நமக்கு இன்னும் டேட் கிடைக்காது இல்லையா. ஸோ ஜஸ்ட் நம்ம டேட்டை மட்டும் போட்டாலே போதும்ல. டேட் போட்டால் போதும், டே ரெப்ரசன்ட் பண்ண தேவையில்ல. ஸோ டேட்டையும் கெட் பண்ணிடலாம் அப்படியே. ஸோ டேட்டுக்கு இன்னொன்று ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண இல்லையா. ஸோ டேட்டுன்னு ஓகே, ஸோ டேட் just calendar.get instance.get இது எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். மந்த்துக்கு பதிலாக டேட் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டேட்டுக்கு ஜஸ்ட் நான் டேட்டுன்னே போடாலே, டேட்டை ப்ரெசென்ட் பண்ணாலே போதும். இந்த ஃபங்க்ஷன்லேயே அதை பாஸ் பண்ண தேவை. ஜஸ்ட் நம்ம டேட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்.
ஓகே ஒரு எரர் இருக்குது. என்ன எரர்னா நவம்பர் கோலன் வச்சுருக்கேன், செமிகோலன். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு எரர் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் ஏதாச்சும் ஒன்று ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம ஸ்விட்ச் கேஸ்க்குள்ளேயே ரிட்டர்ன் பண்ணிடுறோம். பட் ஸ்விட்ச் கேஸுக்கு வெளில இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே இல்லையா. ஸோ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்டிங்கில் ஏதாச்சும் ஒரு எரர் வந்துச்சுன்னா ஏதாச்சும் ரிட்டர்ன் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிற நிலமையில் வந்து ஸ்விட்ச் கேஸ் ஸ்டார்டிங்கில் எரர் வந்தாவோ இல்லை ஸ்விட்ச் கேஸில் இருக்கிற நம்பரை தாண்டி நம்ம டிஃபால்ட் எழுதவே இல்லையா. ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். ரிட்டர்னில் ஜஸ்ட் நல்னு போட்டுக்கலாம். ஓகே ஸோ ஜஸ்ட் இந்த எரரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக. ஓகே இப்போ நோ எரர் ரைட். ஸோ இப்போ இந்த ஆப்பை ரன் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. நோ கேன்சல் ஒன்ஸ். எங்கள் டெல் சரியாக பில்ட் ஆகிட்டு இருக்குது. ஜஸ்ட் நான் என்னோடய ஆப் வந்து இப்போ நெக்ஸஸ் 5 அதாவது எமுலேட்டர் ஓப்பன் ஆகுறேன்னு சொல்லுது. பட் ஆனால் எனக்கு எமுலேட்டர் வேணாம். எனக்கு ஜஸ்ட் என்னோடய என் மொபைலில் 2 நாளாலே போதும். ஓகே என் மொபைல் ஷோ ஆகலை. 1 செக். ஓகே வெரி சாரி, எனக்கு ஒரு சின்னதாக ஒரு யூஎஸ்பி பிரச்சனை இருந்துச்சு. ஓகே இப்போ நான் அந்த ஆப் ரன் பண்ணி பார்க்குறேன் என் மொபைலில். ஓகே கிரெட்டில் பில்ட் ஆகணும். ஆப் ரன் ஆன உடனே நான் வீடியோ ரெஸ்யூம் பண்ணுறேன். ஓகே இப்போ என் மொபைலில் ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ சைன்இன் ஃபர்ஸ்ட்டு சைன்இன் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. ஏன்னா சைன்இன் பட்டன் இருக்கு இல்லையா. ஸோ யூசர் நேம் வந்து நான் ஏதாச்சும் டைப் பண்ணிக்கிறேன். லைக் எல்னே டைப் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டும் எல்னே டைப் பண்ணிட்டு சைன்இன் கொடுக்குறேன். அண்ட் தென் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகுது. லாகின்ல வந்து எல்எல் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். ஓகே எல்லாமே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போ இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு லாகின் பேஜ் தான். ஓகே லாகின் பேஜ் தான் ஓப்பன் ஆகுது. நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம ஏதாச்சும் ஒரு மெசேஜ் டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அதே தான் வந்தது. April 26 ஓகே வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்பேஸ் விடணும் இல்லையா. ஸோ அந்த ஸ்பேஸ் அப்படியே விட்டுடலாம். இதுலேயே பிரச்சனை இல்லை. எங்கே இருக்குது, எங்கே ரிட்டர்ன் ஆகுது, இன்ஸ்டன்ஸ் இங்கே ரிட்டர்ன் ஆகுது இல்லையா. ஜஸ்ட் ப்ளஸ் double quotes space. ஓகே தென் இந்த டேஷ்லையும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டால் நல்லாயிருக்கும். ஓகே ஸ்பேஸ் விடாமல் ஜஸ்ட் ஒரு நியூ லைனில் இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே இந்த டிசைனிங் மெத்தட்லாம் வந்து நெக்ஸ்ட் டுட்டோரியல் நம்ம பண்ணலாம். ஏன்னா அந்த டுட்டோரியல் ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டுட்டோரியலில் வந்து நம்ம இந்த டிசைனிங் முடிச்சுட்டு மேபி நான் அந்த டுட்டோரியல் போடாமல் ஜஸ்ட் ஆப்பை ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் ஒரு பிளாகில் அப்லோட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அந்த லிங்க் போடுறேன் கீழே. ஓகே ஸோ நெக்ஸ்ட் டுட்டோரியலில் பார்க்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டுட்டோரியல் மேபி வேறு ஏதாச்சும் நியூ கான்செப்ட் கொண்டு வருவோம். இல்லைனா வேறு ஏதாச்சும் நம்ம சின்னதாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் எப்படி ஃபாண்ட்டு மாற்றுறது, எப்படி பேக்ரவுண்ட் வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன பேசிக் ஸ்டெப்பாகவே ஒன்றாவே போகலாம். ஓகே ஸோ தேங்க்யூ guys for watching. See you in next tutorial. Thank you. Bye.